இன்று ஒரு சாதாரண நாள் அல்ல. இந்த நாள் நம் வாழ்க்கையை மாற்றும் நாள் இது. பங்குனி உத்திரம். தமிழ் மாதமான பங்குனியில் உத்திர நட்சத்திரம் உதிக்கும் இந்த நாள் சாதாரண திருவிழா அல்ல. இது தெய்வங்களின் திருமண நாள், அன்பின் வெற்றியின் நாள், பக்தியின் உச்சநிலை. ஒரு காலத்தில் அசுரர்களின் அட்டகாசம் அதிகமாகி தேவர்கள் துன்பத்திலிருந்தார்கள். அப்போது முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து உலகத்திற்கு அமைதியை கொண்டு வந்தார். அந்த வெற்றியின் மகிழ்ச்சியில் இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமாக அளித்தார். பங்குனி உத்திர நாளில் வானுலகமே அந்த திருமணத்தை கொண்டாடியது. மலர்கள் மழை போல விழுந்தன. தேவர்கள் ஆசீர்வதித்தனர். ஆனால் முருகனின் காதல் கதை இன்னும் அழகானது. வள்ளி ஒரு எளிய மலைக்காட்டுப் பெண். ஆனால் அவளது மனம் முருகனின் பெயரால் நிரம்பியது. முருகன் அவளை சோதிக்க முதியவராக வந்தார். அவள் மறுத்தபோது விநாயகர் யானையாக வந்து அவளை பயமுறுத்தினார். பயந்த வள்ளி அந்த முதியவரிடம் பாதுகாப்பு கேட்டாள். அப்போது முருகன் தனது உண்மையான உருவத்தைக் காட்டி அவளை மணந்தார். இதே நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணமானார்கள். பார்வதி சிவனை பெற கடுமையான தவம் செய்தாள். அவளது பக்தி இறுதியில் சிவனை உருகச் செய்தது. அந்த நாள் சக்தியும் சிவனும் ஒன்றான தருணம், உலக சமநிலையின் ஆரம்பம். அதே பங்குனி உத்திர நாளில் ராமன் சீதையின் மனதை வென்றார். சிவபெருமானின் வில்லை யாராலும் உயர்த்த முடியவில்லையானால் ராமன் அதை எளிதாக உடைத்தார். அதன் பிறகு சீதை ராமனை மணந்தாள். இது தர்மத்தின் வெற்றி, உண்மையான காதலின் சின்னம். அதனால்தான் பங்குனி உத்திரம் ஒரு சாதாரண நாள் அல்ல. இது அன்பின் நாள், பக்தியின் நாள், வாழ்க்கையை மாற்றும் தெய்வீக நாள். இந்த புனித நாளில் நீங்கள் மனதார வேண்டி